ஹாய் டீச்சர்ஸ், இன்றைக்கி நம்ம ஃபிசிக்ஸில் கண்டினியூஸாக நம்ம பார்த்துட்ருக்க ஃபஸ்ட்டு டாபிக் பார்க்குறோம். இது பேப்பர் 2க்கான சிலபஸில் ஃபஸ்ட்டு டாபிக் அளவீடுகள். அதில் நம்ம 7வது டாபிக் பார்க்குறோம், பொருளின் அளவு. ஒரு பொருளில் உள்ள அணுக்கள் அல்லது மூலக்கூறுகளின் எண்ணிக்கையை மறைமுகமாக கண்டறிய உதவுவது மோல். அணுக்கள், மூலக்கூறுகள், அயனிகள், எலக்ட்ரான்கள் மற்றும் புரோட்டான்கள் போன்றவை அழைக்கப்படுவது துகள்கள். அணுக்கள் அல்லது மூலக்கூறுகளின் எண்ணிக்கைக்கு நேர்த்தகவில் இருப்பது பொருளின் அளவு. பொருளின் அளவின் SI அலகு மோல். 6.023 × 1023 துகள்களை உள்ளடக்கிய பொருளின் அளவானது வரையறுக்கப்படுவது ஒரு மோல் எனப்படும். வழி அளவுகளை அளவிட பயன்படும் அலகுகள் வழி அலகுகள். அடிப்படை அளவுகளை பெருக்கியோ அல்லது வகுத்தோ பெறப்படும் அளவுகள் வழி அலகுகள். பொருள் ஒன்றின் மேற்பரப்பின் அளவு பரப்பளவு எனப்படும். 1 மீட்டர் பக்க அளவு கொண்ட சதுரம் ஒன்றினுள் அடைபடும் பரப்பு 1 சதுர மீட்டர் எனப்படும். ஒழுங்கற்ற வடிவமுள்ள பொருட்களின் பரப்பளவினை அறிய எது உதவுகிறது? வரைபடத்தால். ஒரு முப்பரிமாண பொருள் வெளியில் அல்லது சூழிடத்தில் ஆக்கிரமித்து கொள்ளும் இடம் கன அளவு அல்லது பருமன் எனப்படும். கன அளவு அடிப்பரப்பு × உயரம். அதாவது கன அளவு நீளம் × அகலம் × உயரம். கன அளவின் அலகு கனமீட்டர் அல்லது மீட்டர்ஸ் கியூப் ஆகும். திரவங்களின் கன அளவை குறிக்க பயன்படும் பொதுவான அலகு லிட்டர். கன சென்டிமீட்டர் என்ற அலகை பொதுவாக குறிப்பிடுவது சிசி, கியூபிக் cm. 1 லிட்டர் என்பது 1000 கன சென்டிமீட்டர். 1000 மில்லிலிட்டர் என்பது 1 லிட்டர். பொருள் லேசானதா அல்லது கனமானதா என்பதை தீர்மானிக்கும் அளவு அடர்த்தி எனப்படும். திரவங்களின் பருமனை அளக்க பயன்படுத்தப்படும் அலகுகள் கேலம், அவுன்ஸ் மற்றும் குவார்ட்ஸ். ஒரு கேலன் 3785 ml. ஒரு அவுன்ஸ் 30 ml. ஒரு குவார்ட்ஸ் 1 L. M என்ற நிறை கொண்ட ஒரு பொருளின் பருமன் V எனில் அதன் அடர்த்திக்கான சமன்பாடு அடர்த்தியை Dன்னு வச்சுருந்தோன்னா நிறை பை பருமன் ஆகும். அடர்த்தியின் SI அலகு kg/m³. அடர்த்தியின் CGS அலகு g/cm³. வெவ்வேறு பொருட்கள் வெவ்வேறு அடர்த்தியை கொண்ட பொருட்கள் அடர்வான அல்லது அடர்வு மிகு பொருட்கள் எனப்படும். சமையல் எண்ணெய் மற்றும் விளக்கெண்ணெய் போன்றவை பார்ப்பதற்கு நீரை விட அடர்த்தி மிகுந்தவைகளாக தோற்றமளித்தாலும் அவற்றை விட அதிக அடர்த்தி கொண்டது நீர். விளக்கெண்ணெயின் அடர்த்தி 961 kg/m³. விளக்கெண்ணெயில் ஒரு துளி நீரை இடும்பொழுது நீர்த்துளி மூழ்கும். நீரில் ஒரு துளி விளக்கெண்ணெயை இடும்பொழுது விளக்கெண்ணெய் மிதக்கும். அடர்த்தி D நிறை பை கன அளவு. நிறை M அடர்த்தி × கன அளவு. கன அளவு நிறை பை அடர்த்தி. நீளம், அகலம் என்ற இரு வகையான நீளங்களை பயன்படுத்தி கணக்கிடப்படுவது பரப்பு. பரப்பளவு நீளம் × அகலம். ஒரு பொருளானது எவ்வளவு இடத்தை அடைத்து கொள்கிறதோ அதுவே அதன் பருமன் எனப்படும். பருமன் வழி அலகு. SI அலகு முறையில் திடப்பொருளின் பருமன் கனமீட்டர் அல்லது மீட்டர்ஸ் கியூப். திரவங்களையும் வாயுக்களையும் பொதுவாக அளவிட பயன்படுவது லிட்டர். 1 மில்லிமீட்டர்ஸ் கியூப் 1 மைக்ரோ லிட்டர். 1 சென்டிமீட்டர்ஸ் கியூப் 1 மில்லிலிட்டர். 1 மீட்டர்ஸ் கியூப் கிலோ லிட்டர். ஒரு மூலக்கூறில் உள்ள இரு அணுக்களுக்கு இடையேயான தொலைவு, உட்கருவின் அளவு, ஒளியின் அலைநீளம் போன்றவற்றை அளவிட பயன்படுவது 10 துணை பன்மடங்குகள். ஆங்ஸ்ட்ரம் என்ற அலகால் அளவிடப்படுவது 10 துணை பன்மடங்குகள். வானியல் பொருளின் தொலைவுகள். வானியல் பொருட்களின் தொலைவினை அளக்க பயன்படுபவை வானியல் அலகு, ஒளியலகு எனப்படும். பூமிக்கும் சூரியனுக்கும் இடையே உள்ள தொலைவு மிக குறைவாக இருக்கும் நிலை அண்மை நிலை எனப்படும். பூமி அதன் அண்மை நிலையில் உள்ளபோது பூமிக்கும் சூரியனுக்கும் இடையே உள்ள தொலைவு 147.1 மில்லியன் கிலோமீட்டர் ஆகும். பூமியானது சூரியனிலிருந்து மிக அதிக தொலைவில் உள்ளபோது இது சேய்மை நிலை என அழைக்கப்படும். இவற்றிற்கிடையான தொலைவு
152.1 மில்லியன் கிலோமீட்டர். பூமிக்கும் சூரியனுக்கும் இடையுள்ள சராசரி தொலைவு 149.6 மில்லியன் கிலோமீட்டர். இது ஒரு வானியல் அலகு எனப்படும். அதாவது வானியல் அலகுக்கு 149.6 மில்லியன் கிலோமீட்டர் ஆகும். ஒரு வானியல் அலகு = 149.6 மில்லியன் கிலோமீட்டர். இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா 149.6 × 10⁶ கிலோமீட்டர் அப்படின்னு எழுதலாம். கிலோமீட்டரில் மீட்டரில் 1496 × 10⁻11 மீட்டர் என எழுதலாம். சூரியனிலிருந்து பூமி இருக்கும் தொலைவில் 30 மடங்கு தொலைவில் உள்ள கோள் நெப்டியூன். சூரிய குடும்பத்திற்கு மிக அருகில் அமைந்துள்ள விண்மீன் பிராக்சிமா சென்டாரி. பிராக்சிமா சென்டாரியின் தொலைவு 2,68,770 வானியல் அலகு. விண்வெளி ஆராய்ச்சியாளர்கள் இரு விண்மீன்களுக்கு இடையில் உள்ள தொலைவு போன்ற மிக நீண்ட தொலைவுகளை அளக்க பயன்படுத்தும் அலகு ஒளியாண்டி எனப்படும். வெற்றிடத்தில் ஒளியின் வேகம் 3 × 10⁸ மீட்டர்/வினாடி. ஒளி ஒரு வினாடியில் கடக்கும் தொலைவு 3 × 10⁸ மீட்டர். ஓர் ஆண்டில் நெட்டாண்டு அல்லாத நாட்களின் எண்ணிக்கை 365 ஆகும். ஒரு ஆண்டில் உள்ள மொத்த வினாடிகளின் எண்ணிக்கை 3.153 × 10⁻7 வினாடிகள். ஓர் ஆண்டில் ஒளி கடக்கும் தொலைவு 3 × 10⁸ × 3.153 × 10⁻7 9.46 × 10⁻15 மீட்டர். ஒளியானது வெற்றிடத்தில் ஓர் ஆண்டில் கடக்கும் தொலைவு ஒளியாண்டி எனப்படும். ஓர் ஒளியாண்டு = 9.46 × 10⁻15 மீட்டர். ஒளியாண்டில் குறிக்கும் போது சூரிய குடும்பத்திலிருந்து 4.22 ஒளியாண்டு தொலைவில் உள்ள விண்மீன் பிராக்சிமா சென்டாரி. அண்டத்தின் மையத்திலிருந்து 25,000 ஒளியாண்டு தொலைவில் உள்ள கோள் பூமி. டிசம்பர் 1998 செவ்வாய்க்கோளின் காலநிலையை பற்றிய தகவல்களை சேகரிப்பதற்கு சுற்றுக்கலம் அனுப்பிய விண்வெளி மையம் நாசா. எலக்ட்ரானின் நிறை 9.11 × 10⁻−31 கிலோகிராம். நமது பால்வெளித்திறன் அண்டத்தின் நிறை 2.2 × 10⁻41 கிலோகிராம். வெர்னியர் அளவி பற்றி பார்க்கலாம். 1 மீட்டர் அளவுகோலினால் அளக்க மிகச்சிறிய அளவு மீச்சிற்றளவு எனப்படும். 1 மீட்டர் அளவியின் மீச்சிற்றளவு 1 மில்லிமீட்டர். வெர்னியர் அளவியின் மீச்சிற்றளவு 0.01 சென்டிமீட்டர் ஆகும். மெல்லிய கம்பியின் விட்டம், மெல்லிய உலோகத்தட்டின் தடிமன் போன்றவற்றை அளவிட உதவுவது திருகு அளவி. திருகு அளவியின் மீச்சிற்றளவு 0.01 மில்லிமீட்டர் ஆகும். அளவிடும் கருவிகளும் அதன் பெயர்களும். கலோரிமீட்டர் வெப்பத்தை அளக்க பயன்படுகிறது. எண்டோஸ்கோப் மனித உடலின் உள் உறுப்புகளை காண பயன்படுகிறது. ஆல்டிமீட்டர் கடல் மட்டத்திலிருந்து உயரம் காண பயன்படுகிறது. பைரோமீட்டர் உயர் வெப்பநிலையை அளக்க பயன்படுகிறது. அம்மீட்டர் மின்னோட்டத்தை அளக்க பயன்படுகிறது. அனிமோமீட்டர் காற்றின் திசைவேகம் காண பயன்படுகிறது. பாராமீட்டர் வளிமண்டல அழுத்தம் காண பயன்படுகிறது. பாத்தோமீட்டர் நீரின் ஆழத்தை அளவிட பயன்படுகிறது. ஹைட்ரோமீட்டர் திரவங்களில் ஒப்படர்த்தி தன்மையை அளவிட பயன்படுகிறது. லாக்டோமீட்டர் பாலின் தூய்மையை அறிய பயன்படுகிறது. ஓடோமீட்டர் சக்கர வாகனங்களின் தூரத்தை அறிய பயன்படுகிறது. சிஸ்மோமீட்டர் பூகம்ப உக்கிரம் அளிக்க பயன்படுகிறது. சோனாமீட்டர் கடலின் ஆழம் அறிய பயன்படுகிறது. வோல்ட்மீட்டர் மின்னழுத்த வேறுபாட்டை அளக்க பயன்படுகிறது. கால்வனாமீட்டர் சிறு அளவு மின்னோட்டத்தை அளக்க பயன்படுகிறது. மேனோமீட்டர் நீராவி அழுத்தத்தை அளக்க பயன்படுகிறது. ஃபோட்டோமீட்டர் ஒளியின் அளவை அறிய பயன்படுகிறது. பைக்கோமீட்டர் திரவங்களின் அடர்த்தியை அளவிட பயன்படுகிறது. தெர்மோமீட்டர் உடலின் வெப்பநிலையை கணக்கிட பயன்படுகிறது. ஸ்பெக்ட்ரோமீட்டர் ஒளி விளக்க எண்ணை அளக்க பயன்படுகிறது. கானாங்கின் ஃபோட்டோமீட்டர் நீராவி போக்கின் வீதத்தை அளவிட பயன்படுகிறது. ஹீமோசைட்டோமீட்டர் இரத்த அணுக்களின் எண்ணிக்கையை அளவிட பயன்படுகிறது. மேக்னட்டோமீட்டர் காந்த புலங்களை அறிய பயன்படுகிறது. இசிஜி இதய துடிப்பை அளவிட.
ரெயின் காஷ் ஹைக்ரோமீட்டர் மழையளவு காண பயன்படுகிறது. ஸ்டெத்தஸ்கோப் இதய துடிப்பு மற்றும் நுரையீரல் இயக்கம் காண பயன்படுகிறது. ராடார் எதிரி விமானத்தை அறிய பயன்படுகிறது. லேசர் புற்றுநோய் சிகிச்சையில் பயன்படுகிறது. செக்ஸ்டாண்ட் இரு பொருட்களுக்கிடையே உள்ள கோண தொலைவுகளை அளக்க பயன்படுகிறது. கேம்பஸ் மாலுமிகள் திசை அறிய பயன்படுகிறது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம கம்ப்ளீட்டாக, அதாவது பேப்பர் 2 டெட் பேப்பர் 2 கூடிய ஃபிசிக்ஸ் சிலபஸில் ஃபஸ்ட்டு டாப்பிக்கான அளவீடுகள் நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். என்ன நீங்கள் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா போய் என்னுடைய வீடியோஸில் செக் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு இயற்பியல் அளவுகள் எஸ்சி அலகு முறையிலிருந்து கடைசியாக நம்ம இப்போ பார்க்கக்கூடிய வெர்னியர் அளவி வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் டீச்சர்ஸ் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.